ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். எபிசியன்ஸ் சாப்டர் 4 verse 17. ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புற ஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தின் மக்கள் தங்களுடைய வீணான சிந்தையிலே நடந்து தேவனுக்கு அந்நியராக காணப்படுகிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக வாழ வேண்டும். The child of God, the people of the world, they walk in their futility of their mind and they became enemies to God. But as we are children of God, we should love each other and edify each other so that we will all be united together in Christ. In order for us to be united in Christ, we should not walk in the futility of our mind. We should not think vain things of the world. The people of this world, they always plan things which are vain before the sight of God. We should have the mind of Christ. We should not seek the worldly, but we should seek the heavenly things in our life. We are bound to heaven, not to live in this world forever. That is why our mind should be transformed. We should not conform our mind according to the ways and the systems of the world. We should understand the plan and purpose of God in our life. The way our Lord Jesus Christ lived, He did good to everyone the same way. We should always do good to others. We should not be mean, and we should always be generous, and we should always be magnanimous to everyone, those who are around us. That is the way we can show Christ-likeness in our life. நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக கிறிஸ்துவை போல வாழ வேண்டும். உலகத்தின் மக்கள் தங்களுடைய வீணான சிந்தனையில் நடக்கிறது போல நாம் நடக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை பிறருக்கு ஒரு எடுத்துக்காட்டான சாட்சியின் வாழ்க்கையாக வாழ வேண்டும். இந்த வார்த்தையை தேவனுடைய ஊழியக்காரனாகிய பவுல் சொல்லும் பொழுது, நான் சாட்சியாக உங்களுக்கு எச்சரிக்கிறது என்னவென்றால், நான் சொல்லுகிற புத்திமதி என்னவென்றால் என்று இந்த வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார். It is a counsel for every believer. From his own life, with his own experience, he says that we should not have a life like the worldly people live. நம்முடைய வாழ்க்கையில நாம் வீணான சிந்தனைகள் கொண்டிருக்க கூடாது. We need to leave every vain thoughts and vain plans from our mind. We should be fruitful. We should bear fruit so that our Lord Jesus Christ will be happy by our life. நம்முடைய வாழ்க்கையில கனி கொடுக்கிறவர்களாக வாழ்வோம். அவரவருடைய கனியினாலே அவர்களுடைய வாழ்க்கை அறியப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் உலகத்தின் மக்களைப் போல வீணான சிந்தனையில் நடக்காதபடிக்கு கிறிஸ்துவை போல மேலானவைகளை நாட தேவனே எங்களுக்கு உதவி செய்திருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவை போல வாழவும், கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாய் வாழவும்
கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை வாழவும் தேவனே உதவி செய்துள்ளோம். நாங்கள் உம்முடைய பிள்ளைகள், நாங்கள் உம்முடைய வசனத்தின்படி வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.